2 முறை எம்எல்ஏ, 1 முறை அமைச்சர். அப்படி இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் இன்னைக்கு திமுகல அவரோட மாவட்ட செயலாளர் பதவியை வந்து பறிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? வாங்க விரிவா பார்க்கலாம். தோப்பு வெங்கடாச்சலம் 2011 எம்எல்ஏ ஆகிறாரு பெருந்துறை தொகுதியிலிருந்து. அங்கிருந்து அமைச்சராகவும் ஆகிறாரு. அதன் பிறகு அப்படியே அதிமுகலேயே இருக்காரு. 2016 மீண்டும் அவருக்கு பெருந்துறையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பானது கிடைக்குது. அப்படியே ஒரு 5 வருஷம் ஓட்டுறாரு. அங்கே ஈரோட்டில் அப்போ முக்கியமான நபராக இருக்கார் அதிமுகவில் செங்கோட்டையன். ஆனால் அவருக்கும் நம்ம தோப்பு வெங்கடாச்சலத்துக்கும் ஆகலை. அதனால் வந்து 21 அவருக்கு வந்து அங்கே சீட்டு கொடுக்க விடாமல் பண்ணுறாரு. இந்த பின்னணியில் செங்கோட்டையன் தான் இருக்காருன்னு தோப்பு வெங்கடாச்சலம் பார்க்குறாரு. எனவே வந்து என்ன பண்ணுறாருன்னா பெருந்துறை தொகுதியில் சுயேட்சையாக போட்டிடுறாரு தோப்பு வெங்கடாச்சலம். அங்கே 9000 வாக்குகளை வாங்குறாரு. ஆனால் இது வந்து அதிமுக வெற்றி எந்த வகையிலும் பாதிக்கலை. ஏன்னா அவரோட வாக்கு வித்தியாசம் வின் பண்ண வாக்கு வித்தியாசம் 9000க்கும் மேலே இருந்தது. இப்படியே சுயேட்சையாக இருந்த கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸ்டாலின் முன்னாலே திமுகவில் ஜாயின் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா 3 வருஷம் கட்சி பணியை பார்க்குறாரு. 2025 அவருக்கு வந்து மாவட்ட பொறுப்பாளர் பதவி கிடைக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியாக மத்திய மாவட்டம்னு ஒன்று உருவாக்கி அதில் 2 தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த இடத்துக்கு வந்து அவர் மாவட்ட செயலராக அறிவிக்கப்படுறாரு. இந்த சூழலில் தான் வந்து 2026 எலெக்ஷனும் வருது. 26 அதே திமுக சார்பில் அந்த இடத்துல வந்து தோப்பு வெங்கடாச்சலம் போட்டியிடுறாரு. ஆனால் அவரால் அந்த இடத்துல வெற்றி பெற முடியல. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு வந்து அவரோட கட்சி பதவியை திமுக தலைமை வந்து பறிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நாம விசாரிச்சு பார்க்கும்போது அவருக்கும் அங்கே இருக்க இன்னொரு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுக்கும் சரியான டேர்ம்ஸ் வந்து செட் ஆகலை. அதாவது இவரோட தோல்விக்கு முக்கியமான காரணமே வந்து முத்துசாமி தான் அப்படின்னு தோப்பு வெங்கடாச்சலரோட ஆதரவாளர்கள் வந்து நம்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துசாமி மீது தோப்பு வெங்கடாச்சலம் தலைமைக்கு வந்து பெரிய புகார்கள்லாம் அளித்திருந்தார். ஆனால் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த சூழலில் தான் இவர் வந்து அதிமுகவோட பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது அதிமுகவுக்கு தோப்பு வெங்கடாச்சலம் மீண்டும் போயிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். ஏன் இதுக்கு காரணம்னா, அதாவது தாவேகாலை இப்போ எல்லா இடத்துலையும் அடிச்சுது. இருந்த போதும் வந்து பெருந்துறை தொகுதியில் அதிமுக தான் தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெறுது. இந்த சூழலில் தனக்கு வர காலங்களில் எதிர்காலம் இருக்காது அப்படின்னு தோப்பு வெங்கடாச்சலம் முடிவெடுத்து மீண்டும் தன்னை அதிமுக இணைக்கிறதுக்கான பணியை வந்து ஈடுபட்டிருந்தார். இதை அறிஞ்ச திமுக தலைமை அவருடைய பதவி வந்து பறிச்சதா சொல்லப்படுதுங்க. இவரோட சாய்ஸ் வந்து ஏன் தாவேகாவுக்கு போகாமல் அதிமுகவுக்கு போறாரு அப்படின்னு நம்ம விசாரிக்க வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே சீனியர் மினிஸ்டராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இருக்காரு. அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேகாவை நம்பி போயிட்டாரு. ஸோ அவர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பாலாஜின் கைத்தறித்துறை அமைச்சர் இருக்காரு. அப்போ ஈரோட்டில் ஏற்கனவே இப்போ 2 பேர். அது மட்டும் இல்லாமல் பெருந்துறை தொகுதியிலேருந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ தாவேகாவுக்கு போயிட்டார் ஜெயக்குமார். ஸோ 3 பேர். அந்த 3 பேரை தாண்டி தன்னால் அங்கே அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு அவரால் பார்க்க முடியுது. அதனால தான் அவரோட சாய்ஸை பொறுத்த வரைக்கும் தாவேகா காட்டிலும் அதிமுகவுக்கு போனால் நமக்கு எதிர்காலம் அங்கே வந்து அதிமுகவில் இருக்கும்னு தோப்பு வெங்கடாச்சலம் நம்புறாரு. இந்த பின்னணியில் தான் வந்து அவரோட கட்சி பதவியானது பறிக்கப்படுது. ஒருவேளை நாளைக்கு வந்து விரைவில் வந்து பெருந்துறை தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இப்போவே அதிமுகவுக்கு போன போது அந்த இடத்துல சீட்டை உறுதிப்படுத்திக்கலான்றதும் தோப்பு வெங்கடாச்சலம் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.